இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் வந்து போட்டுடலாம். நல்லா வந்து வதக்கணும். நம்ம வந்து சால்ட்டு போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கணும். அதுக்கு ஈஸியாக வந்து குயிக்காக வந்து வதங்கிடும். நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பி செஞ்சுட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிட்ட வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வதக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு தவா பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயில் போடுறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போட்டோம். நல்லா வதங்க கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து வதங்கிடுது. ஸோ பெருங்காயம் வந்து போட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து போட்டோம். நல்லா வந்து வதக்கிடணும். பார்த்தீங்கன்னா தேன் கடாயில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சலசலான்னு கொச்சின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உப்பு பத்தலைன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா கரெக்டாக இருந்தது அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க.